மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். பரிசுத்த தேவனம் இயேசுவை பணிந்து தொழுகுவோம். பரிசுத்த தேவனம் இயேசுவை பணிந்து தொழுகுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். என்றும் தொழுதிடுவோம். உயர்ந்தவரே சிறந்தவரே என்றும் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். என்றும் தொழுதிடுவோம். ஒளி நிறைவே அருள் நிறைவே என்றும் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். தனி ஜபங்களை வீட்டுல தனி ஜபங்களை வளர்ந்து சபை ஜபங்களை வளரும்.
இல்லைன்னா நீங்கள் வெறுமையாக இருப்பீங்க. தண்ணீர் இல்லாத பாத்திரம், தண்ணீர் இல்லாத கிணறு கூட இருப்பீங்க. வளர முடியாது. ஒரு மனுஷன் ஜெபத்துல வளரலைன்னா நீங்க தேவனை தொட முடியாது. விசுவாசமும் ஜெபமும் தான் தேவனை தொடுகிறது. சொல்லாமே விசுவாசமும் ஜெபமும். எத்தனையோ தடவை நான் சாட்சி இடமான சாட்சி கட்டுறதா ஜெபத்துல தேவனத்துல காத்திருந்து ஜெபிக்கும் போது தேவன் ஒரு வார்த்தையை தருவார். அந்த இடத்துக்கு நீங்க வரணும். தொடர்ந்து ஜெபம் பண்ணுகிறவர்களாய் ஜெபத்துல தரித்திருக்கிறவர்களாய் இருக்கும்போது தேவன் இடைபெறுவார். சொல்லாமே சின்ன ஜெபம் ஏதோ ஜெபம் அரசு மாதிரி ரொம்ப கத்தோலிக்க போய் மந்திர ஜெபி போய் கேட்பார். கடவுளுக்கு அவருக்கு சம்மந்தம் கிடையாது. மந்திரத்தை சொல்லிவிட்டு அவரோடு போவார். அவருக்கு ஆண்டவர் சம்மந்தம் கிடையாது. நீங்க ஜெபத்துல தரித்திருக்கணும். சொன்னலே எத்தனையோ சாட்சியை சொல்லியிருக்கோம். அந்த இடத்துக்கு வரும்போது உங்க வாழ்க்கை பிரகாசமாய் மாறும். இந்த இடத்துக்கு நீங்க வரும்போது பிரகாசமாய் மாறும். சொன்னலேலுயா சோதரம். இந்த நாளும் கூட பரிசுத்த மத்தேயு சுவிசேஷத்துல மலை பிரசங்கத்தை கவனித்தோம். அதுல 2 பகுதிகளை பார்த்தோம். மலை பிரசங்கத்தில் 7 பகுதிகள் இருக்கிறது. மத்தேயு சுவிசேஷம் 5, 6, 7 3 அதிகாரங்களும் மலை பிரசங்கம் சொல்லப்படுகிறது. உலகம் எங்கிலும் மலை பிரசங்கம் சொன்னா மத்தேயு சுவிசேஷம் 5, 6, 7 3 சொல்லப்படும். சொல்லுங்க. இதுதான் ஒரு மனிதனை சீடனாக்குகிறது. தயவுசெய்து கவனிங்க. சொல்லுங்க. ஒரு கல்லை சிற்பமாக்குகிறது இந்த கர்த்தருடைய வார்த்தை தான். ஒரு உபயோகம் இல்லாத கல் சொன்னாமே அந்த கல்லை செதுக்கி கொஞ்சம் கொஞ்சமா செதுக்கணும். ஒரு கல்லை நீங்க உடனே சிற்பமாக்க முடியாது. ஒரு கல் கிடக்கு பாறைக்கல். அந்த கல் உறுதியா இருக்கிறது. உறுதி உள்ள ஒரு கடினமான கல்லா இருக்கிறது. அந்த கல்லை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமா உளி வச்சு உடைச்சு 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 அதை அந்த மனிதன் என்ன நினைத்தாலும் அந்த வடிவத்திலே அதை கொண்டு வருகிறான். அந்த மனிதன் என்ன நினைத்தாலும் அந்த வடிவத்தை அந்த கல்லுல செதுக்கி அதை எடுக்கிறான். அதுக்கு முந்தைய கல்லு இப்ப அது சிலையாக மாறுது. சொல்லுங்க. சிற்பமாக மாறுகிறது. அதுக்கு முந்தைய கல்லு. ஆனா அவன் உளி வச்சு உடைச்சு உடைச்சு அதை உருவாக்குனதுக்கு பிறகு அந்த கல்லுல சிற்பம் ஒரு சிலை சொல்லுங்க ஒரு வடிவமாக மாறுகிறது. ஆண்டவர் இந்த மலை பிரசங்கம் இந்த கர்த்தருடைய வாசித்த வார்த்தை மலை பிரசங்கனுடைய வாழ்க்கையில உப்பு மாறி கரையுமானால் முதல்ல நம்ம தேவனுக்கு சீடராய் இருப்போம். எனக்கு சீடராய் இருப்பீர்கள். எனக்கு நீங்கள் சீடராய் இருப்பீர்கள். இதான் மகிமைப்படுவார்கள் வசனம் சொல்கிறது. கடந்த நாட்களில் மத்தேயு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரத்துல 2 பகுதியை பார்த்தோம். ஒன்று குற்றவாளிகள் என்று நீங்கள் தீர்க்கப்படாதபடிக்கு பிறரை குற்றவாளிகள் தீர்க்காதீர்கள். அது ரொம்ப முக்கியமானது. குடும்பத்துல தனி நபர் வாயை காக்கிறவன் பிராணனை காக்கிறான். ஒரு வாயை காக்கிற மனுஷன் பிராணனை காக்கிறான். ஒரு வீட்டை மருமகன் வைக்கல மாமியார மருமகளோ சுருக்கமா பேசுற மாமியார மருமகளா இருந்தா அந்த வீட்டுல அதிக சண்டை வரும். கவனிப்பா. சுருக்கமா பேசுற தேவை பேசணும். தேவை இல்லாத பேசினா அங்கு சண்டை வரும், சச்சரவு வரும். பிறரை குற்றவாளி நீ குற்றவாளி தீர்க்கப்படாதபடிக்கு பிறரை குற்றவாளிகள் என்று தீர்க்காதீர்கள். வாசிக்கிற முதல் பகுதியில. 2வது பகுதியில ஆண்டவர் ஸ்தோத்திரம் ஜெபத்தை பற்றி சொல்கிறார். 7ஆம் வசனத்துல. இன்னும் 6ஆம் வசனத்துல ஒரு வார்த்தை இருக்கிறது. பரிசுத்தமானதை நாய்களுக்கு போடாதீர்கள், உங்கள் முத்துக்களை பன்றிகள் முன் போடாதீர்கள், போட்டால் தங்கள் கால்களால் அவைகளை விதித்து திரும்பிக் கொண்டு உங்களை மீறி போடும். சொல்லுங்க. ஆமென். இது எதை குறிக்குதுன்னா இந்த கர்த்தருடைய வார்த்தை பரிசுத்தமானதை நாய்களுக்கு கூடாது. இது இயேசு சொல்லுகிறார். பரிசுத்தமானது போய் என்ன செய்யாத அப்படின்னா இந்த நம்ம வளர்க்கிற நாயை சொல்லல. கவனிங்க. வளர்க்கிற அந்த மிருகத்தை பற்றி இங்க சொல்லல. நாய்களுக்கு எச்சரிக்கையா இருக்கிற பல இடங்கள்ல வரும். நாய்களுக்கு எச்சரிக்கையா இருக்கிற வார்த்தை தேசி மார்க்கம் விபச்சாரத்தை குறிக்கும். சாதாரண நாயை சொல்லல. இந்த இடத்துல நாய்களுக்கும் சூனியக்காரருக்கும் எச்சரிக்கையா இருக்கிற பல இடங்கள்ல வருகிறது. நாய்கள் வார்த்தை அது ஒழுக்கம் கட்ட விபச்சார மார்க்கத்தை குறிக்கிறது. இங்க சொல்கிற ஆண்டவர் உங்கள் முத்துக்களை பன்றிகள் முன் போடாதீர்கள். சொன்னாமே முத்துக்கள் என்பது தேவனுடைய வார்த்தை, கர்த்தருடைய பரிசுத்த வார்த்தையை பன்றிகள் முன் போடாதீர்கள். போட்டால் தங்கள் கால்களால் அவைகளை விதித்து உங்களை திரும்பிக் கொண்டு மீறி கொண்டு. சிலர் பாத்தீங்கன்னா சம்பந்தமே இல்லை. இந்த ஆவியில தெளிவில்லாம யாரையாவது வாக்குவாதம் பண்ணிட்டு இருப்பாங்க. கவனிக்கிறேன். சொல்லுங்க. ஆமே. பரிசுத்த பவுல் சொல்றார், 2 வருடம் புத்தி சொல்லி அவனை விட்டு விலகு. வேத புரட்ட. சிலருக்கு சத்தியத்தை ஏற்றுக்கொள்ள மனசு இருக்காது, சத்தியத்துக்கு கீழ்படியாக மனசு இருக்காது. சும்மா வாக்குவாதம் சண்டையை போட்டுட்டு இருப்பான். நம்ம வீட்டுல ஒருத்தர் ரசிக்கப்படாத மனுஷன் இருப்பான். அவருக்காக ஜெபிக்கலாம், அவருக்காக கண்ணீரோட ஜெபிக்கலாம். ரட்சிக்கப்படாத புருஷன் மனைவிக்காக. ஆனா பாத்தீங்கன்னா வாக்குவாதம் பண்ணிட்டு அவனுக்கு கீழ்படியும் மனசு இருக்காது, சத்தியத்தை ஏற்றுக்கொள்ள மனசு இருக்காது, தன் பாவத்தை உணர்கிற இதயம் இருக்காது. அவன்கிட்ட போய் நீ வாக்குவாதம் பண்ணி கொண்டிருந்தா அது ஒண்ணுமே இல்லை. கர்த்தர் சொல்லுகிறார், அவனை விட்டு விலகு. 2 தரம் புத்தி சொல்லி அவனை விட்டு, இதெல்லாம் பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கு. 2 தரம் புத்தி சொல்லி வேத புரட்டனுக்கு பின்பு விலகி.
கர்த்தருடைய வேத வாக்கியம் நமக்கு திட்டமாய் சொல்கிறது. அடுத்த மாதம் 7ஆம் வசனத்திலிருந்து ஜெபத்தை பற்றி சொல்கிறார். சொல்லுங்க அல்லேலூயா. 3 பகுதியும் கடந்த வாரத்தை நம்ம பார்த்தோம், அதையும் நம்ம பார்த்து நீ முடிக்கணும். 3 பகுதி எதை குறிக்கிறது? 3மே கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கண்டு அடைவீர்கள், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். ஏனென்றால் கேட்கிறவன் எவன் பெற்றுக் கொள்கிறான், தேடுகிறவன் கண்டு அடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். உங்களில் எந்த மனுஷன் ஆனாலும் தன்னிடத்தில் அப்பத்தை கேட்கிற தன் மகனுக்கு கல்லை கொடுப்பானா, மீனை கேட்டால் அவனுக்கு பாம்பை கொடுப்பானா? ஆகையால் பொல்லாதவர்களாகி நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு நன்மையானவர்களை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? சொல்லுங்க. கடந்த வாரத்தில் கவனித்த ஜெபத்தை குறித்து கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் ஜெபத்துல வளரணும். தயவு செய்து பாடுங்க. சொல்லுங்க. வர்றோம், பாட்டு பாடுறோம், வயல் பிடிக்கிறோம், போயாச்சு. நீங்கள் ஜெபத்துல வளர்றீங்கன்னா நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட மாட்டீங்க. சொல்லுங்க. தயவு செய்து கவனிங்க. சொல்லுங்க. நீங்க ஜெபத்துல வளரணும்னா முதல்ல நேரத்தை கொடுக்கணும். ஜெபத்துல நீங்க வளரணும்னா முதல்ல நேரத்தை கொடுக்கணும். சுத்தமா சொல்லுங்க. சில காணிக்க கொடுப்பாங்க, ஆனா நேரம் கொடுக்க மாட்டாங்க. ரொம்ப மோசம். அதனாலதான் நான் ஒவ்வொரு வாரம் சொல்றேன், செல்போன் மூடு, அவசரத்துக்கு மட்டும் பயன்படுது. செல்போன் உன்னை அடிமையாக்க விடாது. நீ கார்பரேட் பிசாசுடைய பெரிய ஆயுதம், உன்னை பார்க்க வைக்கிறதுக்கே வச்சுட்டு எனக்கு போன் பண்ணும்போது சொன்னாங்க, மாஸ்டர் நாங்க பேசிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் எங்களுக்கு செல்போன்ல வருது. புரியுதா? பெட்ரூம்ல கணவன் மனைவி பேசிக்கிறாங்க, இந்த பொருளை வாங்குவோமா, இது என்ன வேலை இருக்கும், இது அவர் அதை செய்வோமான்னு. உங்க போன்ல ஒரு மைக் இருக்கு, உங்க செல்போன்ல ஒரு மைக் இருக்கு. செட்டிங்ல போய் ஆஃப் பண்ணி வைங்க. நீங்கள் பேசுகிறதா அந்த ஒரு டீம் இருந்து அதை கேட்குது ஆன்லைன் வழியா. நல்ல குக்கர் எப்படி இருக்கும், குக்கர் வேலை எப்படி இருக்கும், எந்த குக்கர் நல்லா இருக்குன்னு நீங்க பேசிட்டீங்கன்னா அவனுக்கு கேட்குது. விளையாட்டு சொல்லல. அடுத்த நாள் காலையில் விடுங்க, நல்ல குக்கர் விளம்பரமா வந்திருக்கு. நம்ம படுக்கையில குக்கர் வருது, என்ன ஷூ வாங்கலாம்னா அது வந்துட்டு இருக்கு. உனக்கு என்ன பாஸ்டர் எங்களுக்கு புரியல, உனக்கு எப்படி புரியாம இருக்கும்? போன்ல இருக்கிற மைக்ரோ அந்த மைக் சுவிட்ச் எல்லாம் அணைச்சு வச்சு தொலைங்க, கேமரா அணைச்சு வச்சு தொலைங்க. சொல்லுங்க. பெரிய டீம் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. பேஸ்புக்ல ஆயிரக்கணக்கான பேர் உட்கார்ந்து என்ன செய்யறாங்க, வாட்ஸ்அப்ல ஆயிரக்கணக்கான பேர் உட்கார்ந்து என்ன செஞ்சுட்டு இருக்காங்க, ஆயிரக்கணக்கான பேர் வேலை செய்யறாங்க. என்ன செய்யறாங்க நமக்கு தெரியுதா? நம்ம சும்மா உட்கார்ந்து உங்களை எதை வாங்க வைக்கலாம், எதை பார்க்க வைக்கலாம். சைக்கிள் ஓட்டுவது எப்படி அப்படின்னு அடுத்த ஒரு வாரத்துக்கு சைக்கிள் ஓட்டுவது எப்படின்னு வந்து உங்களை பார்க்க வைக்கிறது. புரியுதா? சரி. நாமே உட்கார்ந்துட்டு அடிமையாக்கி கொண்டிருக்கிறாங்க. எங்கேயோ உட்கார்ந்துட்டு அடிமையாக்கி கொண்டிருக்கிறாங்க. சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. ஒரு தேவனுடைய மனுஷன் நீங்க ஜெபிக்கணும்னா முதல்ல நேரத்தை கொடுங்க. ஒரு தீர்மானம். விசுவாச நேரத்தை தருகிறார். சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த நாட்கள் நான் ரட்சிக்கப்பட்ட நாட்கள் பாஸ்டர் பெந்தகோஸ்தே கண்டித்து திட்டு தான் செய்யும். நீ ஜெர்மனியான்னு கேட்டுக்கலாம். அவர்கள் உண்மையை பொய்யும் சொல்ல முடியாது. நீ ஜெர்மனியான்னு கேட்பாங்க, முடியணும்னா திட்டுவாங்க. நீ பைபிள்ல என்ன பிரச்சனை கேட்பாங்க. பாஸ்டர் அன்னைக்கு கூட்டத்தை பத்தி பாஸ்டர் கவலைப்படல, விசுவாசி இப்படி இருக்கணும்னு இருக்கணும், விசுவாசி இப்படி இருக்கணும் அப்படின்னு நீ கூட்டத்தை பத்தி கவலைப்பட. இன்னைக்கு பைபிள் படிச்சேன்னு கேட்பாரு. படிச்சேன் பாஸ்டர், என்ன படிச்சேன்னு அடுத்து கேட்பாரு. என்ன படிச்சேன்? சரி சொல்லும் பாரு. சொல்லுங்க. ஆண்டோடைய பிள்ளைகளுக்கு சொல்லுகிறேன், கர்த்தருடைய அதுதான் உங்களை உருவாக்கும். சொல்லுங்க. முதலாவது நேரத்தை கொடுங்க. கர்த்தருடைய பிள்ளை தயவு செய்து சொல்லுகிறேன், நேரத்தை ஒதுக்குங்க. நீங்க நேரத்தை ஒதுக்குங்க. நேரத்தை பிரித்து வைங்க. காலையா இருக்கலாம், வேலைக்கு போயிருக்கலாம், இல்லைன்னா வேலைக்கு போயிருக்கலாம், இரவா இருக்கலாம், சாயங்காலமா இருக்கலாம். 2 விதமான ஜெபம் செய்யுங்க. ஒன்று தனி ஜெபம், இன்னொன்று குடும்ப ஜெபம். சொல்லுங்க. உங்க குடும்ப ஜெபம் ஒழுங்கா இருந்தா உங்க பிள்ளைகள் ஒழுங்கா வளருவார்கள். நாங்க எங்க பிள்ளைகளை சின்ன பிள்ளைல இருந்து வளர்க்கிறோம். சின்ன பிள்ளைகள் நல்லா இருக்கும். குழந்தைகள் என்னை தூக்கிட்டு போன்னு சொல்லாது. தூக்கிட்டு போ, பிள்ளைகளை பாட்டு, எனக்கு மரத்தை பிடிச்சி காட்டு, வெளியே வச்சு கூட்டு, அதெல்லாம் சொல்லி பார்க்கும்போதே அது தெரியும் என்ன சொல்றோம்னு தெரியும். பிள்ளைகள் ரொம்ப ஈஸியா அப்சர்வ் பண்ணும். சொல்லுங்க. பார்க்கும்போது தெரியும். இன்னைக்கு வரைக்கும் பிள்ளைகள் ஃபாஸ்டிங் இருக்கும். சனிக்கிழமை ஃபாஸ்டிங் இருக்கும். உபவாசிக்கிறோம். நம்மள பிள்ளை 2 பிள்ளை ஞாயிற்றுக்கிழமையா ஃபாஸ்டிங் தான். ஏன் வீரா போறது கொள்ளு கொள்ளு வச்சு உடம்பு தானே வளர்ப்போம். சனிக்கிழமை ஃபாஸ்டிங் தான். சனிக்கிழமை ஃபாஸ்டிங் 1 மணி வரைக்கும். 1 மணிக்கு மேல தான் சாப்பாடு. ஞாயிற்றுக்கிழமை 1 மணி வரையும் ஃபாஸ்டிங் தான். சனிக்கிழமை புதன்கிழமை பெண்கள் ஜெபம். சொல்லுங்க. உடம்புக்கு நல்லதுங்க. சொல்லுங்க. அல்லேலூயா. அள்ளி குப்பை விடுற மாதிரி கொட்டி கொட்டி அது எங்களா பக்கம் இழுத்துட்டு போகும். உபவாசம் உடம்புக்கு நல்லது, கிருபை வரும். சொல்லுங்க. சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. சீடன் என்று சொன்னா டிசைபிள். டிசைபிள்ங்கிற வார்த்தை எங்க இருந்து வருது? டிசிப்ளின் அதுல தான் வருது. சீடன் என்கிற வார்த்தைகள் தான் ஒழுக்கம் என்கிற வார்த்தை வருகிறது. ஆங்கிலத்துல சீடன் அப்படின்னா டிசைபிள், ஒழுக்கம்னா டிசிப்ளின். சொன்னாமே சீடராயிருப்பீர்கள். சீடன்ல இருந்து தான் டிசிப்ளின் வருது. அப்ப டிசிப்ளின் இல்லாம எப்படி சீடன்? How can you claim that you are a disciple without the discipline? எனக்கு டிசிப்ளின்ல ஒழுக்கமே கிடையாது பாஸ்டர். How can you claim that you are a disciple of Christ?
உன்னால சீரன்னு சொல்ல முடியாது. சொல்லுங்க தயவு செய்து முதல் குறிப்பு ஒரு நேரத்தை இன்னைக்கு பிரசங்கத்தை கேட்டா ஒதுக்குங்க ஆண்டவரே. சொல்லுங்க எங்களுக்கு நேரத்தை ஒதுக்கு வருது. அதுதான் ஆண்டவர் சொல்லுகிறார். முதல்ல தனி ஜெபம். உன் அறை வீட்டை சாத்து. சொல்லுங்க சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. மாசமா இருங்க. சிலருக்கு அதை பிரிக்க முடியல. பைபிள் சொல்கிறது இந்த நாளும் நீங்க ஜெபத்தின் ஆழத்தை பற்றி பார்ப்போம். குடும்பத்தோட இருந்த பிள்ளை குட்டிகளோட இருந்த பேரனைக்கு இருக்கட்டும், தப்பு இல்லை. இன்னைக்கு தாத்தாவுக்கு ஜெப நேரம் டிஸ்டர்ப் பண்ணாது. அப்பா ஜெபிக்கிற நேரம், அம்மா ஜெபிக்கிற நேரம் உங்க வீட்டுல இருக்கணும். தப்புன்னு மரணம் யாரும் கூட வரப்போறது இல்லை. வேற கூட கால சுத்த போறது இல்லை. நான் இங்க பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தேன். 25 வருஷம் பண்ணிக்கிறேன். இங்க ஒரு வீட்டுல அந்த காரைக்குடி இருந்து வந்து ஒரு வீட்டு ஜெப கூட்டம் நடத்திட்டு இருக்கிறோம். எங்க அம்மாச்சி தான் எங்களை பாட்டி தான் எங்களை வளர்த்தவங்க. பாட்டி தான் வளர்த்தவங்க. இங்க ஒரு வீட்டுல பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கேன். அப்போ வந்து போன் தான், செல்போன் கிடையாது. போன் அது நம்ம கையில் கிடையாது. எங்கேயாவது வந்தா தான் சொல்ல முடியாது. காரைக்குடி இருந்து வந்து இங்க பிரசங்கம் பண்ணிட்டு பஸ்ல போய் 11 மணிக்கு போய் சேருவேன். நைட் கிளம்பி இறந்துட்டாங்க. மாஸ்டர் வந்து சொல்லியிருக்காங்க, உன்னை வளர்த்த ஆசையான பாட்டி இறந்து போயிட்டாங்க. சொல்லுங்க மாஸ்டர் கேட்டுக்கிறார், பாட்டி இறந்தா போயிட்டு போகுது. பாட்டி இறந்ததை விட அவனுக்கு ஊழியம் தான் பெருசு. சொல்லுங்க பேசினா சொல்லிக்கிறார், மருத்துவர் இறக்க மாட்டேன். அவனுக்கு கொடுத்த ஊழியத்தை நிறுத்த முடியாது. அவன் பிரசங்கம் பண்ற வேலையை செஞ்சுட்டு இருக்கிறான். பாவியை மறந்துருக்கிற வேலையை செஞ்சுக்கிறேன். வரும்போது வருவான், வந்த அப்புறம் பாட்டியை பார்த்துருக்கேன். நான் அதை நல்ல மனுஷன், அதை நான் பின்பற்றேன். சொல்லுங்க இல்லையா? ஒண்ணும் கிடையாது. பேசவே நேரம் இல்லை. நெஞ்சு வலிக்குதுன்னு சொல்லி அப்படியே அந்த சைக்கிள் உட்கார வச்சு, இப்ப மாதிரி வண்டியும் கிடையாது. 20 டிவிஎஸ்டி கிடைக்கிறது குதிரை கொண்டு அப்படி சைக்கிள் வச்சு லேசா தள்ளிட்டு இருந்தா. அது வரைக்கும் போல டப்புன்னு போயிடுச்சு. இதெல்லாம் சிக்கமா சொல்லிட்டேன். இது நம்ம நினைப்பு வச்சிருக்கோம். சும்மா பயங்கர மாசம் பாருங்க. மனைவி மாசம், பிள்ளை மாசம், வேற மாசம், பேத்தி மாசம். இந்த குப்பையை 2வது வச்சிருக்கேன். இந்த மூட்டை குப்பையெல்லாம் 2வது வச்சிருக்கேன். சொல்லுங்க சொப்புன்னு மறிக்கும் போது ஒண்ணு கிடையாது. சொப்புன்னு கண்ணை போடும் போது இதெல்லாம் ஒண்ணு கிடையாது. இதை தலையை சுத்திக்கிட்டு கூடாது. கத்த சொல்லுகிறான். சொல்லுங்க உன் அறை வீட்டை சாத்து. சொல்லுங்க உங்க வாழ்க்கை அடுத்த நிலைமைக்கு போகும். ஆசீர்வதிக்கப்படுவீர்கள், உயர்த்தப்படுவீர்கள், சரி செய்யப்படுவீர்கள். ஆண்டவர் உங்களை தொடுகிற இடம் தான். ஏன் தனி ஜெபத்துல போய் மனுஷன் பாவம் செய்ய முடியாது, பொய் சொல்ல முடியாது. ஒரு கூட்டமான ஜெபம் சோதனை பண்ணலாம். தனி ஜெபத்தில் நீ போய் நிற்கும் போது, குளிக்கும் போது அடுத்து போய் தான் தீரும். தனியா போய் கரை ஆண்டவரேன்னு சொல்லும்போது மனச்சாட்சியோட ஆண்டவர் இடைவிடுவார். நீ பரிசுத்தமாகிற ஒரு இடம் தான் தனி ஜெபம் தான். சொல்லுங்க பர்சனல் பிரேயர், தனி ஜெபம். அதனாலதான் வசனம் சொல்கிறது, உன் வீட்டுக்குள் போய் உன் அறை கதவை சாத்து. நன்றி சாப்பிட்டு அறையே இல்லை பாஸ்டர், அறை கதவை. ஏன் தனியா இடமே எவ்வளவு பெரிய இந்தியாவுல? சரி அல்லேலூயா. நான் வேடிக்கை சொல்லுவேன், எங்களுக்கு செடிக்க நேரம் இல்லை. பரமக்குடியில நாங்கள் முதல்ல ரட்சிக்கப்பட்டோம் 4 பேர். எங்களுக்கு கதவை செடிக்க இடம் இல்லை. அப்ப 4 பேர் ரட்சிக்கப்பட்டோம். ஆசையா இருக்கு செடிக்க. இப்பதான் அபிஷேகம் பெற்ற புதுசு. அங்க இருந்து 4 பேரும் யமனேஸ்வரம், பரமக்குடியில யமனேஸ்வரம் ஒரு இடம். இங்க வெள்ளாத்து பாலம் மாதிரி ஒரு பெரிய பாலம், பஸ் போகும், மணல் தண்ணி இல்லாத பெரிய மணல் இருக்கும். அங்க இருக்க பணம் எரிஞ்சிட்டு இருக்கும். பணம் எரிஞ்சிட்டு இருக்கையில எவ்வளவு போய் நிற்பானா? அங்க போறது நாள் இருக்கா? எரிக்கிறவன் எரிஞ்சிட்டு இருப்பான். பணம் எரிஞ்சிட்டு இருக்காங்க. அங்க நாங்க 4 வாலிபர்கள் அந்த மணலுக்கு தேடி போய் அழுது கண்ணீரோடு ஜெபிப்போம். சொல்லுங்க தேவன் ஒரு திட்டம் வச்சு ஊழியத்தை கொண்டு வந்தார். அங்க நிமித்து பார்த்தோம்னா மணல்ல இந்த வெள்ளாத்து பாலம் அங்க பணம் எரிஞ்சிட்டு இருக்கோம். நாங்க 4 பேர் முனக்கால் போட்டு பரிசுத்த ஆவி நிரம்பி அந்நிய பாஷையில ஜெபம் பண்ணிட்டு இருக்கோம். கத்தி ஜெபம் எனக்கு தோணும். நாங்க இருக்கிற ஹாஸ்டல்ல அதான் முடியாது. ஹாஸ்டல்ல கத்தி ஜெபிக்க வழி இல்லை. அப்படி போய் ஜெபம் சொல்லுங்க. தேவன் எங்களை குறித்து ஒரு நோக்கம் வைத்திருந்தார். தேவன் தரிசனங்களை தர ஆரம்பித்தார். நீங்க விதையே போட மனசு இல்லை. எப்படி உனக்கு மரம் வரும்? உனக்கு விதை போடவே மனசு இல்லை, தண்ணி ஊத்த மனசு இல்லை. எப்படி உனக்கு மரம் வரும்? சத்தம் சொல்ற அல்லேலூயா. சபம் இயேசு பரிசுத்த பைபிள்ல 2 வசனங்களை வாசிக்க முதலாவது பாருங்க, உன் வீட்டுக்குள் பிரவேசித்து உன் அறை கதவை சாத்து என்று ஆண்டவர் கட்டளையிடுகிறார். எல்லாருக்கும் சொல்லுகிறேன். சொல்லுங்க நிச்சயமா உன் வாழ்க்கை மாறும். உன்னை சோப்பு போட்டு கழுவுற இடம் தான். சொல்லுங்க அந்த இடத்துக்கு நீ போகாம உன் அழுக்கு நீங்க உன் மனசாட்சி சுத்தமாகாது. அந்த இடத்துக்கு போய் தேவனே சொல்லும் போது ஆண்டவர் உணர்த்தப்படுறேன். நான் எத்தனையோ தடவை உணர்த்தப்பட்டிருக்கிறேன். சொல்லுங்க அல்லேலூயா. அதனாலதான் ஆண்டவர் தனி ஜெபத்தை வைத்திருக்கிறார். தனி ஜெபத்தை வைத்திருக்கிறார். மறுபடியும் இந்த வசனத்தை வாசிப்போம். நீங்க ஜெபம் பண்ணும் போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பதிலளிப்பார். இந்த வார்த்தை கர்த்தர் சொன்ன நேரடியான வார்த்தை. மகனே சொல்லுங்க அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா எங்க பார்க்கிறாரா?
இந்த முகத்தை பாக்குறது இல்ல, இந்த கண்ணை பாக்குறது இல்ல, இந்த முகத்தை பாக்குற அவருடைய உள்ளத்தை, நம்முடைய நோக்கத்திலிருந்து அவர் பார்க்கிறார். God knows what is our ambition, what is our aim. நம்ம என்ன செய்ய போறோம், என்ன செய்ய விரும்புகிறோம். அதனாலதான் வசனம் சொல்கிறது, நீதிமான் விரும்புகிறது அவனுக்கு கொடுக்கப்படும். சொல்லாமே, அப்ப துன்மார்க்கன் விரும்புகிற காரியம் அவனுக்கு வரும். சில ரெண்டு பிளான் வச்சிருப்பாங்க, வெளி பிளான், உள் பிளான். வெளியே காணப்படுகிற ஒண்ணு, உள்ள ஒரு பர்சனல் பிளான். பர்சனல் வாழ்க்கை எப்படி இருக்கும், வெளியே ஒரு வாழ்க்கை இருக்கும். வேலைக்கே ஆகாது, ரொம்ப டேஞ்சரான இடம் அது. சொல்லுங்க ஆமே. பைபிள் ஒரு தேவ ரகசியம் நீங்க செய்யும் போது கையை கொடுத்து தடுக்கவே மாட்டார் ஆண்டவர். தயவு செய்து புரிந்து கொள்ளுங்க. நிறைய விசுவாசிகள் பாஸ்டர் அடிக்கப்படுறது காரணம் அதுதான். அடிச்சு ஆண்டவர் சாட்சி அடையாளமாக்குறாரு பாத்தீங்களா குடும்பங்களை. விசுவாசியும் சரி பாஸ்டரும் சரி ஒரு குறிப்பிட்ட நாள் பாவம் செஞ்சுட்டு போவாங்க, அடிச்சு அவர் அடையாளமாக்கி தரமட்டமா வச்சிருக்காரு. அந்த சந்ததிகளை ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தரமட்டமா வச்சிருக்காரு. அவர் அடையாளமா பாக்குறவங்க அடையாளமா பேசுவாங்க. அது மாதிரி தேவன் வச்சிருக்காங்க. ஏன் அப்படின்னா இவர்கள் பாவத்தை துணிந்து தொடர்ந்து செய்ய முடியும். வெளியே கிறிஸ்தவர்களா இருப்பாங்க, வெளியே கிறிஸ்தவர்களா இருப்பாங்க, பைபிள் படிப்பாங்க, ஆலயத்துக்கு வருவாங்க, காணிக்கை கொடுப்பாங்க, கிறிஸ்தவம் அவர்களுக்கு வேணும். ஆனா தனிப்பட்ட வாழ்க்கையில பாவியா இருப்பாங்க. தனிப்பட்ட வாழ்க்கையில பாவி, தனிப்பட்ட நோக்கங்கள், அவருடைய எண்ணங்கள், அவருடைய சிந்தைகள், அவருடைய பார்வைகள், தனிப்பட்ட வாழ்க்கையில பாவம் இருக்கும். அதை உணர மாட்டாங்க. அது கரையான போல மரத்தை அரிச்சுக்கிட்டே இருக்கும், அப்படியே அரிச்சுட்டு வரும். ஆனா நம்ம நினைப்போம் நல்லா தானே இருக்காங்க பாஸ்டர், சூப்பரா இருக்காங்களே. நிச்சயமா கிடையாது. சொல்லுங்க அல்லேலூயா. தேவன் தண்டனை தீர்ப்பை எழுதுற வரைக்கும் அந்த வண்டி ஓடும். கர்த்தர் எழுதப்பட்ட தீர்ப்பை எழுதுற வரைக்கும் அது அப்படியே ஓடிட்டே இருக்கும். தேவ ரகசியத்தை புரியுங்க. எங்கேயாவது ஆண்டவர் மனுஷனை பாவம் செய்வது தடுக்கிறாங்க பாருங்க. பைபிள்ல முக்கியமான தேவ ரகசியம். சொல்லலாமே, பாவம் செய்யற யாரையாவது ஆண்டவர் தடுத்திருக்கிறாரு பாருங்க. ஏவாள் பழத்தை பிரிக்கிறான், தடுக்கல. புருஷன் சாப்பிடுறா, தடுக்கல. புருஷன் கொடுக்குறா, தடுக்கல. கவனிக்கிறேன். சொல்லலாமே, தடுக்கல. ஆனா முதல்ல சொன்னார் சாப்பிடவே சாவாது. எல்லாம் சாப்பிட்டு முடிச்ச பிறகு தோட்டத்துக்குள்ள வந்து எங்கே இருக்கிற ஆதாரம் அவருக்கு முதவே தெரியும். நீ எங்க இருக்கிற? நான் ஒளிஞ்சிருக்கிறேன். நான் விளக்குன கனியை நீ புசித்தாயோ? சத்தமா சொல்லாமே, நான் விளக்குன கனியை நீ புசித்தாயோ கேட்கிறேன். நல்ல தெளிவா தெரிஞ்சுட்டு கேட்கிறேன். அப்படியே ஆபிரகாமுக்கு வருவோம். இந்த நாடு ஆபிரகாம் கர்த்தர் சொல்றார், உனக்கு நான் ஒரு குமாரனை தருவேன், அவனிடத்துல உன் சந்ததி விளங்கும். சொல்லுங்க இல்லையா? அவனிடத்துலதான் உன் சந்ததி விளங்கும். நான் வாக்கு பண்ணி இருக்கிறேன். பூமியின் ராஜாக்கள் வம்சம் எல்லாம், பூமி வம்சங்கள் எல்லாம் உங்களுக்கு ஆசீர்வதிக்கப்படும் திட்டமா சொல்றாரு. அப்படியே வருஷம் போகும்போது அப்படி தளருது ஆபிரகாம். விழுந்து விழுந்து சிரிக்கிறான், விழுந்து விழுந்து சிரிக்கிறான். விழுந்துனா பாவத்தில் இல்ல, சரீரம் சடங்கு, தோல் சுருங்குது. சாராளுடைய கற்போஸ் போயிடுச்சு, வடிமாடு வரல, மென்சஸ் வரல, மெனோபாஸ் அப்படி வந்துருச்சு, சரீரம் சுட்டு போச்சு. 99 வயசுக்கு வருது. சொன்னாமே அதுக்கு முன்னாலே சாரா ஒரு அப்ளிகேஷன் போடு, எனக்கு பிள்ளைகளுக்கு ஆடுறதுக்கு ஒரு பிள்ளை வேணும். சொல்லாமே, எனக்கு மடியில வச்சு பிள்ளை ஆடுறதுக்கு, பிள்ளைகளுக்கு தாளாடுறதுக்கு பிள்ளை வேணும். நான் என்னப்பா செய்யறது? இந்த ஆகாரம் செய்யறது. எகிப்து தேசத்துல நம்ம பணம் கொடுத்து வாங்கி வச்சிருக்கிறோம் வீட்டு வேலைக்கு. என் அடிமை பெண் ஆகார், அவளை நீ அமைதியா சேர்த்துக்க. சொல்லுங்க அல்லேலூயா. ஆபிரகாம் அவளை சேர்த்து கொண்டான்னு வசனம் சொல்லுது. ஆண்டவர் கையை வந்து கர்த்தாரா, சீக்கிரம் சொல்லுங்க. இது முக்கியமான பிரச்சனை. தடுக்க மாட்டேன். ஆபிரகாமே நீ சேர்த்துக்காத, இது மூலமா கற்போதி ஆச்சுன்னா அந்த பிள்ளை துஷ்ட பிள்ளைய பிறகு போறது ஈசாக்கு இது எதிரம் இருக்கும் அப்படின்னு முன்ன சொல்லுவாரா? உங்களுக்கு இன்ட்ரெஸ்டா இல்ல, நான் பயமா இருக்கேன். முன்ன சொல்ல மாட்டாரு. தயவு செய்து கவனிங்க, முன்ன சொல்ல மாட்டாரு. சொல்லுங்க. ஆனா ஆக கற்பவதி ஆயிட்டாரு. ஈசா சொல்றாரு. சொல்லுங்க. அவருக்கு பேர் இஸ்மவேல் வையி. அவர் துஷ்டமா இருப்பான், தன் சகோதரனுக்கு விரோதமாக குடியிருப்பான். அவன் கையில் சகோதரனுக்கு விரோதமா இருக்கும், சகோதரனுடைய கையில் அவனுக்கு விரோதமா இருக்கும். எவ்வளவு வேதனையா இருக்கும் பாருங்களேன், எவ்வளவு துக்கமா இருக்கும். ரொம்ப காலம் கழிச்ச ஒரு பிள்ளை பிறகுது. 100 வயசுல ஈசாக்கு, அதுக்கு முன்ன பிறந்தது இஸ்மவேல். அப்படின்னு ஈசா வந்து மெதுவா சொல்றாரு, இந்த பிள்ளைக்கு இஸ்மவேல் பேர் வையி, அவர் துஷ்ட மனுஷனா இருப்பான். சொல்லுமாமே, ஒரு நல்ல பரிசுத்தவானுக்கு, தேவனுக்கு பயந்து விடுகிற பரிசுத்தவானுக்கு ஒரு சொப்பனத்துல ஆண்டவர் இப்படி சொன்னா எப்படி இருக்கும்? உனக்கு பிறக்க போற பிள்ளை துஷ்டமா இருப்பான், ரவுடியா இருப்பான், ஊருக்கு அப்புறம் எடுத்து கொண்டு வரும், அடுத்த அப்புறம் வெட்டும், அது இவனை வெட்ட வரும்னு சொன்னா எப்படி இருக்கும்? சொல்லுமாமே. ஆகாரம் சேர்த்துக் கொள்ளும் போது அவன் தடுக்கிறான். கர்த்தர் போய் விசாரிக்கல, கர்த்தர் தடுக்கல. தயவு செய்து எந்த இடத்துலயும் சரி சொல்லாமே, பைபிள் முழுவதும் இருக்கு. எந்த இடத்துல ஒரு தேவனுடைய மனுஷன் துணிஞ்சு தெரிஞ்சு பாவம் செய்யறானோ ஆண்டவர் தடுக்கிறது இல்ல, அதுக்கு பின்பு தன் தண்டனையை தொடங்குவார். அதுதான் தேவனுடைய நீதி. சொன்ன அல்லேலூயா. அதுக்கு பிறகு தேவனுடைய தண்டனையை அவர் தொடங்குவார். அப்படியே மோசைக்குவாங்க. பைபிள் சொல்கிறது, ஜனம் தண்ணீருக்கு அணுகுது. முதல் தடவை சொல்லாமே கண்மலை அறி தண்ணீர். 2வது தடவை என்ன சொல்றாரு? சீக்கிரமா சீக்கிரம் சொல்லுங்க, பேசுன்னு சொல்றாரு. பைபிள் படிக்க
முதல் தடவை பாறையிலிருந்து தண்ணீர் வர்றது, பாறை அடின்னு சொன்னான். உன் கையில வச்சிருக்கிற கம்பு அதை வச்சு அடி, திரளாய் தண்ணீர் புறப்படும். 25 லட்சம் பேருக்கு பாலைவனத்துல தண்ணி குடிக்கிறது, தண்ணீர் இருந்து செத்து போகும். முதல் தடவை அடிக்கிறான். அது கண்மலையாக இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்துவானவர் சிலுவையில ஒரு தடவை தான் அடிக்க பிதா ஒப்பு கொடுப்பார். அதான் தேவ ரகசியம். பிதாவாகிய தேவன் தம்முடைய திருக்குமாரனை ஒரே ஒரு தடவை தான் சிலுவையில் அடிக்க ஒப்படைப்பார். சொல்லுங்க அல்லேலூயா. பாவம் செய்கிறவன் அவரை மறுபடி சிலுவையில் அடிக்கிறவன் வசனம் சொல்லுங்க. பாவம் செய்கிறவன் மறுபடி தேவனுடைய குமாரனை சிலுவையில் அடிக்கிறான். சொல்லுங்க அல்லேலூயா. பாறை மோசேக்கு சொன்னார், முதல்ல ஒரு தடவை அடி. நீங்க நேரம் வசனங்களை சொல்ல வீட்டுல பேசிட்டு வாசி பாருங்க. என்ன ஆமத்துல முதல் தடவை பாறை அடி, அது தண்ணீர் புறப்படும். சொல்லுங்க ஆமென். இரண்டாவது ஒரு தடவை பிரச்சனை, தண்ணி இல்லாத நேரம் சொல்றார் ஆண்டவர், பாறையை பார்த்து நீ என்ன செய், சத்தமா சொல்லு, பாறையை பார்த்து. ஏன் அப்படின்னா முதல் தடவை கண்மலையாக இயேசு கிறிஸ்து சிலுவையில் அடிக்கப்படுகிறார். சொல்லுங்க ஆமென். இரண்டாவது தடவை நீ ஜெபம் பண்ண, இரண்டாவது தடவை நீ அடிக்க முடியும். பிதாவாகிய தேவன் தான் ஒப்பு கொடுத்தான். இரண்டாவது தடவை ஜெபம் தான் பண்ணணும். ஆனா அந்த மோசே தன் கோலை நீட்டி 2 தடவை அடித்தான் என்று வசனம் சொல்றார். பைபிள்ல ஒவ்வொரு வசனமா வாசிட்டு போனா எனக்கு பிரச்சனை நேரம், வீட்டுல வாசிங்க. தன் கையை நீட்டி கோலை எடுத்து 2 தடவை அடித்தான். எத்தனை தடவையா? ஆண்டவர் நிறுத்தி இருக்காம நிறுத்த முடியாதான். சீக்கிரம் சொல்றாரு, பதறி போய் செய்யாத, நீ பரவலுக்கு போக மாட்டேன், காணாம பார்க்க மாட்டேன், கையை கொடுத்து நிறுத்தல. ஏன்னா உங்களுக்கு சுய விருப்பத்தை கொடுத்திருக்கிறான். தெரிந்து கொள், ஜீவ வழியை வச்சிருக்கிறேன், மரண வழியை வச்சிருக்கிறேன், ஒன்றை தெரிந்து கொள். இடுக்கமான வாசல், விசாலமான வாசல், ஒன்றை தெரிந்து கொள். இதோ சாபத்தையும் ஆசீர்வாதத்தையும் உனக்கு முன்னே வச்சிருக்கிறேன், ஒன்றை தெரிந்து கொள். சொல்லாமே அப்படியே நம்ம பிளேஸ்க்கு வருவோம். 10 மணி வரைக்கும் தூங்குவதை, 5 மணி வரைக்கும் தூங்குவதை வைத்திருக்கிறேன், ஃபேன் மெத்த ஏசி எல்லாம் கொடுத்திருக்கிறேன், ஒன்றை தெரிந்து கொள். 10 மணி வரைக்கும் அசந்து தூங்குறியா தூங்கு, 5:30 மணி வரைக்கும் போதும் ஆண்டவரே, பைபிள் படிச்சு 1 மணி நேரம் ஜெபிக்க விரும்புகிறேன், ஒன்றை தெரிந்து கொள். சொல்லுங்க. புதன்கிழமை ஜெபம் நடக்குது, நல்ல வண்டி இருக்கு, ஏசி இருக்கு, சுகம் இருக்கு, வந்து ஜெபிக்கிறான். சும்மா வீட்டுல விழுந்து செல்போன் நோண்டிட்டு இருக்கலாம், ஒன்றை தெரிந்து கொள். நம்ம பாசி நல்ல பெட்ரோல் வண்டி, பெட்ரோல் போட வசதி, எல்லா வசதி வாய்ப்பு எல்லாம் இருக்கு. சிரியாவில் செத்துக்கிட்டு இருக்கிறான், உக்ரைன்ல செத்துக்கிட்டு இருக்கிறான், காசாவில் செத்துக்கிட்டு இருக்கிறான். ஆபிரகாம் அன்றாடி ஜெபம் பண்ணது போல அழுது ஜெபிக்கலாம். சுவாசி நல்ல சுகம் வச்சிருக்க, படுத்த படுக்கையில கிடக்கிறோம், நல்ல சுகம் இருக்கு, வண்டி இருக்கு, சம்பளம் இருக்கு, சுகமான தேசம், சபையில பேன் போட்டு வேற இவ்வளவு பேன், இதுக்கு வேற கரண்ட் பில் கட்ட 2000 ரூபாய், எந்த தடையுமே இல்லை. கர்த்தர் பாக்குறார், செவி யாராவது வருது, ஆளு கண்ணீர் வடிச்சு வருது, கண்ணீர் வடிச்சு ஆபிரகாம் நின்று ஜெபிக்கிறானே, 50 நீதிமன்றத்தை அனுப்பிடும் ஆண்டவரே, 40 நீதிமன்றத்தை அனுப்பிடும் ஆண்டவரே, 30 பேர் நீதிமன்றத்தை அனுப்பிடும் ஆண்டவரே, தேவனே உங்களுக்கு கோபம் வராம இருப்பதாக நான் தூசி சாம்பல் அடியேன் பேசுறேன், 20 நீதிமன்றத்தை அனுப்பிடும் கெஞ்சி கேட்கிறேன் ஆபிரகாம். அது மாதிரி ஜெபிக்கிற யாராவது உண்டான்னு கர்த்தர் பார்க்கிறார். சொல்லாமே. 3ஆம் உலக மகா யுத்தம் வந்து நம்மளுடைய ஏரியாவில சென்னையில கொண்டு போடுறான்னு சொன்னாதான் நம்ம வந்து சிரமப்பட்டு இப்ப கொண்டதுக்கு போடுறேன், இப்படிதான் ஜெபிக்கணும். சொல்றேன் 2ஆம் உலக மகா யுத்தம் அப்படிதான் நடந்துச்சு, 1 அப்படிதான் நடந்துச்சு, நாட்டோட நாங்க சேர்ந்துச்சு. அங்க இருந்து ஜனாதிபதி பிரதமர் கையெழுத்து போட்டாச்சு, வேலை முடிஞ்சு வச்சு. எங்கள் நாடு யுத்தத்தில் பங்கு வருதுன்னா இவங்க ஏரோப்ளைனுக்கு கொண்டு போடுறோம், அங்க கொண்டு இங்க போட்டுருவாங்க. சீனா கொண்டு வந்து ராமேஸ்வரம் கொண்டு வந்து இங்க இறக்கிடுவாங்க. இவ்வளவு ரூம் போட்டு மார்பெல்லாம் போட்டு ஏசி வச்சு இப்பதான் ஆண்டவனே தேவனே, காசா மக்கள் மாதிரி வீடு இல்லாம நாங்க அலைஞ்சா என்னத்துக்கு ஆகும்? காசா மக்கள் மாதிரி இங்கே அலைஞ்சு அங்க அலைஞ்சு சாப்பாட்டுக்கும் பிச்சை இல்லாத குறைய அலையில அது மாதிரி அலைஞ்சா என்னத்துக்கு ஆகும் நினைக்க கூட முடியல. சொல்லுறாமே தூக்கம் வருமா? வேதனையோடு தான் சொல்லுகிறேன். இன்னைக்கு நீ மௌனமா இருந்தால் யூதருக்கு ரட்சிப்பு வேற இடத்துக்கு வரும், நீயும் உன் தகப்பன் வீட்டாரும் அழிவீர்கள். எஸ்தர் ராஜாத்தியை பார்த்து முருதகாய் சொல்லுங்க, இன்னைக்கு நான் அரண்மனைக்குள்ள ரொம்ப பத்திரமா இருக்கேன், நல்ல சாப்பாடு சாப்பிட்டு நீ நினைச்சா யூதருக்கு ரட்சிப்பு வேற இடத்திலிருந்து வரும், நீ உன் தகப்பன் வீட்டாரும் அழிவீர்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை. எந்த மனுஷன் துணிஞ்சு தெரிஞ்சு பாவம் செய்யறானோ அவனை தடுப்பாங்க, தடுக்கவே மாட்டார் ஆண்டவர். பைபிள் அப்படி இல்லை. சொல்லுங்க ஆமென். அப்படியே புதிய ஏற்பாடு யூதாஸ்க்கு வருவோம். யூதாஸ் பேசிட்டான், வேலை பேசிட்டான். இயேசுநாதரை எங்களுக்கு இயேசுநாதர் பிடிக்கிறது சிரமமா இருக்குப்பா, பெரிய கூட்டத்துக்கு நடுவே இருக்கிறார் இயேசுநாதர், எப்ப பார்த்தாலும் அற்புதம் நடக்குது, அடையாளம் நடக்குது, பெரிய பெரிய கூட்டத்துக்கு நடுவே இயேசு இருக்கிறார், நமக்கு பிடிக்க முடியல. தனியா அவர் எங்கேயாவது ஜெபம் பண்ற தனியான இடத்தை பார்த்து சொல்றேன். அதுவும் வேத ஆராய்ச்சியாளர் சொல்லும்போது சொல்லுங்க ஆமென். இயேசு யோவான் நிறைய பேர் ஒற்றுமை உள்ளதா இருந்தது, முக சாயலும் ஒற்றுமை உள்ளதா இருந்தது. இதை நீங்க புரிஞ்சு கொள்ளணும்னா ஜப்பான் நாட்டுல இருந்து ஒரு 50 பேர் கொண்டு வந்து விட்டா உங்களால யாரும் அடையாளம் பண்ண முடியாது. சீனாக்காரர் ஒரு 50 பேர் கொண்டு வந்து இங்க நிறுத்தி ஒரு வாரம் உங்களை பழக விட்டு இங்கதான் என்ன பேர்லாம் தெரியாது, ஒரே மாதிரி இருக்கு, மூக்கு சர்ப்ப கண்ணு அப்படியே முகம்னா ஒரே மாதிரி இருக்கும்.
அவன் இவன் தான் இந்த பேர் உள்ள இவன் நீங்க சீக்கிரம் சொல்ல முடியாது. ஒரே மாதிரி. இப்ப இயேசுநாதர் தனியா பிடிக்கணும். சொல்லுங்க ஆமென். அதனாலதான் பேசுறேன். இயேசுநாதருக்கு எவ்வளவு தருவார்? 30 வெள்ளிக்காசு தான். 30 வெள்ளிக்காசு என்பதை வச்சு பெரிய நிலத்தை வாங்கலாம். தயவு செய்து கவனிக்க. ஒரு அடிமையை, ஒரு மனுஷனை விலை கொடுத்து வாங்கலாம். ஒரு எகிப்து நாட்டின் குதிரையை வாங்கலாம். 30 வெள்ளிக்காசுக்கு அவ்வளவு மதிப்பு. ஒரு மனுஷனை விலைக்கு வாங்கலாம், ஒரு பெரிய நிலத்தை வாங்கலாம். அப்படி இல்லாவிட்டால் எகிப்து நாட்டின் பெரிய குதிரை வாங்கலாம். அந்த 30 வெள்ளிக்காசுக்கு அவ்வளவு மதிப்பு. சொல்லுங்க பைபிள் சொல்கிறது, அவருக்கு 30 வெள்ளிக்காசை கொடுக்க அவர்கள் உடன்பட்டார்கள். சொல்லுங்க என்ன செய்வானப்பா? இயேசுநாதர் மட்டும் யாருன்னு தனியா இருக்கையில காட்டி கொடுத்தாரு. சரி, நான் காட்டி கொடுத்தாரு. என்ன செய்யணும்? இவர் தான் இயேசுநாதர் சொல்லணும். அப்படி அது ரொம்ப ஈஸி. வாங்க, நான் அவரை வேறு கட்டி பிடிச்சு ஒரு முத்தம் கொடுப்பேன். நான் யார முத்தம் கொடுப்பேன்னு அவரை கைக்குள்ளே பிடிச்சேன். சொல்லுங்க பைபிள் சொல்லுகிறது ஏன் முக்கியமானதுன்னா, திருவிருந்து ஆராதனையில கூட இயேசுநாதர் யூதாசுக்கு தொட்டு அதுக்கு முன்னாடியே சொல்றாரு, என்னை காட்டி கொடுக்கிறவனுக்கு ஐயோ. படிக்கிறீங்களா? சொல்லுங்க. அவர் பிறக்காம இருந்திருந்தா அவனுக்கு நலமாயிருக்கும். நான் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடியே இந்த வசனம் எனக்கு நல்ல மனப்பாடமா தெரியும். என் தகப்பனார் என்னை பார்த்து திட்டுற வார்த்தை, என் தகப்பனார் எத்தனை தடவை என்னை இதை திட்டினாவோ எனக்கே தெரியும். விவரம் தெரிஞ்ச நாள் வந்து என் தகப்பனார் இந்த வார்த்தையை சொல்லி திட்டுவார், அதே யூதாஸ் நீ பிறவாது இருந்தால் உனக்கு நலமாயிருக்கும். நான் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி ரொம்ப தடவை கேட்டேன். பைபிள் படிச்சவன் தான் இப்படி இருக்கேன். நான் ஒரு பாவம் செய்யறேன். அவருக்கு வேலை கிடைக்கல, அவர் படுற கஷ்டம், அவர் படுற தரித்திரத்துக்கெல்லாம் நான் தான் காரணமா வரேன். ஏன்னா ஆடி மாசத்துல பிறந்து நீ ஆற்றிலே ஆகுது. ஆடி மாசத்துல நானும் அப்ளிகேஷன் போட்டேன். ஆடியில் பிறக்க வேண்டும் ஐயா, அதற்குரிய காரியங்களை செய்ய, அதற்கு என்ன வேண்டுமோ ஆவணம் செய்ய வேண்டியது. ஆடி மாசம் பிறக்க விரும்புகிறேன். இப்படி நம்ம அப்ளிகேஷன் போடுறோம். ஆடி மாசம் பிறந்தது நான் செஞ்ச பாவமா? இல்ல. அவருக்கு நினைச்சுக்கிட்டு யூதாஸ் நீ பிறக்காம இருந்ததுதான் உனக்கு நல்லது. எத்தனை தடவை கேட்டு ஏன் முக்கியமானதுன்னா, யூதாஸ் 30 வெள்ளிக்காசு அதுக்கு எவ்வளவு மதிப்புன்னு அவனுக்கு தெரியும். என்ன ரெடி பண்ணிட்டு நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு போய் நிக்கிறான். ஆண்டவர் சொல்ற, உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான். தயவு செய்து கவனிக்க, உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான். ஒவ்வொருத்தரும் சொல்றாங்க, நானா இருக்கணும். பிரச்சனை வரும்போது நான் இயேசுவை காட்டி கொடுக்கணும். ஒவ்வொருத்தரும் கேட்கிறான். ஆனா யூதாஸ் கேட்கணும். அவனு கேட்கறான், பைபிள் படிச்சீரா? வீட்டுல போய் படிக்க, இப்பவாது படிக்க பாஸ்டர் சொல்றாரு. ஆனா பைபிள் சொல்லுகிறது, அப்படியே தொட்டு திருவிருந்து ஆராதனை அப்படி தொட்டு கொடுக்கிறார். சொல்லிட்டு செய்ய வேண்டியதை செய்ய வேண்டியது பரிசுத்த காரியமா? எஜமானி புத்தகத்துக்கு சிறுவையில் கொண்டே விடுறான். செய்ய வேண்டியது சீக்கிரமா பைபிள் சொல்லுகிறது, அவன் அதை வாங்கின உடனே சாத்தான் அவனுக்குள் புகுந்தான் என்று பேச்சு. முதல்ல தூண்டினாலும் பைபிள் வரும். முதல்ல பிசாசுவை தூண்டி விட்டான். அந்த திருவிருந்து ஆராதனை இந்த ரத்தத்திலே ரசத்திலே அந்த அப்பத்தை தொட்டு இருந்தா நீ செய்ய வேண்டியதை சீக்கிரமா சொன்ன உடனே பிசாசு அவனுக்குள் புகுந்தான். The devil entered into Judas. பிசாசு அவனுக்குள் புகுந்தான். சொல்லுங்க ஆமென். அதனாலதான் 4 மணி செத்தான். தேவனிடத்துல மனம் திரும்பல. இப்ப 30 வெள்ளிக்காசையும் கையில வாங்கியாச்சு. ஆண்டவருடைய பிள்ளையை பார்த்து கேட்கிறேன், அவர் தடுத்தாரா? சீக்கிரம் சொல்லுங்க. சொல்லுங்க ஆமென். அதான் மிக முக்கியமா. நிறைய பேர் ஆண்டவருடைய வழிகளை, பாஸ்டர்கள் குடும்பம், விசுவாசி குடும்பம் ஒன்றுமில்லாமல் அடிக்கப்பட்டதுக்கு வேற காரணம் கிடையாது. அவர்கள் தாங்கள் தெரிந்து துணிந்து தைரியமா இந்த பாவத்தை செய்யணும். இன்னொரு பாஸ்டர் அவரெல்லாம் செய்யலையா? இவர் யோக்கியமா? அவர் சிரமம். சொன்னாமே அவர் விசாரிக்கும் நாளில் உன்னை தப்ப விடாத வேலை சொல்லும். அவர் விசாரிக்கும் நாளில் உன்னை நிறைய பேரை சாசு வஞ்சிக்கிறது. மன்னிப்பு கேட்கிறோம் பாஸ்டர். பாவத்தை செஞ்சு முடிச்சுட்டு பிறகு மன்னிப்பு கேட்கிறோம். சொல்லாமே தேவனோட பரீட்சை பார்க்காத, தேவனோட விளையாடும். அவர் மன்னிக்க சித்தம் கொள்ளாது இருக்கும் போது ரொம்ப சிரமம். சொல்லுங்க அல்லேலூயா. இன்னும் ஒரு தேவ ரகசியம் சொல்லுகிறேன். தேவன் ஒரு தண்டனையை நியமித்தா அந்த காலத்தை உங்களால சகிக்க முடியாது. தேவன் எல்லாவற்றுக்கும் ஒரு காலத்தை நியமிச்சுடுவார். இஸ்ரவேல் மக்கள் துணிஞ்சு பாவம் செய்யறாங்க. கர்த்தர் தீர்க்கதரிசிகளை கொண்டு எச்சரித்து பார்க்கிறார். விக்கிரக ஆராதனை, தேவனை தண்ணிட்டு உபச்சாரம், அப்படி பிள்ளைகளை கொண்டு சுட்டரிக்கிறாங்க. துணிஞ்சு பாவத்தை செய்து கொண்டே இருக்கிறாங்க. ஆண்டவர் எச்சரித்து கொண்டே இருக்கிறார். கேட்க வழி இல்லை. இப்ப இறைவனை அவர் கூப்பிடுறாரு. சொல்லு, பாபிலோன் கையில பிடிச்சு கொடுக்க போறேன். பாபிலோன் இன்னைக்கு இருக்கிற ஈராக், பாபிலோன் ராஜாவிட்ட பிடிச்சு கையில அப்படி கைப்பிடியா பிடிச்சு ஒப்படைக்க போறேன். 70 வருஷம் பூட்டி சீல் வச்சுக்கிறேன். சொல்லாமே 70 வருஷமா ஒரு தலைமுறை 70 வருஷம் பிடிச்சு சீல் வச்சு பூட்டிக்கிறேன். தேசம் அப்படியே அமைதியா. சொல்லாமே உப்பு விதைக்கப்படும் ஒண்ணு கிடையாது. நரிகள் வந்து படுத்திருக்கும், பாம்புகள் வந்து படுத்திருக்கும், வீடு பாழாய் போகும். 70 வருஷம் வீட்டை கூட்ட மாதிரி கூட்டிட்டு நான் திரும்பிக்கிறேன். இறைமையோட புத்தகம் படிக்க, தானியலுடைய புத்தகம் படிக்க, எல்லா இடத்துலயும் வந்துட்டே இருக்கும்.
70 வருஷம் I will be silent. அப்படியே அமைதியா இருப்பேன், திரும்பி கூட பார்க்க மாட்டேன், கூட்டப்பட்டதாகவே இருக்கும். சொல்லுங்க பைபிள் இருக்கிற தேவ ரகசியத்துல முக்கியமானது ஒன்று, சில காரியங்களுக்கு ஆண்டவர் சில காலத்தை நியமிச்சு அப்படியே ஒரு கோடு போட்டு அப்படியே வச்சுக்கணும். நம்ம சில நேரம் உபவாசம் பண்ணி பார்ப்போம், முண்டி பார்ப்போம், வணங்கி பார்ப்போம், நகரவே நகராது, கல் நகராது. சில தேவ கிருபை ஆவியை பெற்றோருக்கு தெரியும். நிறைய நேரங்கள் எனக்கு உணர்த்தப்படும். சில விஷயங்கள் சொல்ல முடியும், சில விஷயங்கள் சொல்ல முடியாது. ஆசீர்வாதம் வரப்போற விஷயங்கள் சொல்லிடலாம், சில காரியங்களை சொல்லவே முடியும். சொல்லுங்க, எத்தனையோ சம்பவங்களை நான் தாண்டி வந்திருக்கிறேன். தேவனுடைய அப்படியே இருக்கும், அதுக்கு பின்னாடி ஒரு காரியம் இருக்கும், பின்னாடி ஒரு காரணம் இருக்கும், பின்னாடி ஒரு தீர்ப்பு எழுதப்பட்டிருக்கும். சொல்லுங்க, தேவ ஆவியை பெற்ற தானியேல் ஏன் ஆண்டவரே தேசம் இப்படி கிடக்குன்னு அழுகிறான். ஏன் இஸ்ரவேல் இப்படி கிடக்கு, கல்லறை இப்படி கிடக்கு, தேவாலயம் ஏன் இப்படி இடிஞ்சு கிடக்கு, இஸ்ரவேல் ஜனத்துக்கு ஏன் இவ்வளவு துன்பம், அவர் ஏன் இவ்வளவு அவமானப்படுத்தப்பட்டு இவ்வளவு சிறை கைதிகளால் சஞ்சலப்படுகிறார் ஆண்டவரே கதறுகிறான். சொல்லுங்க, கதறினதோட நிறுத்தல, பைபிளை படிக்கிறான். கதறினதோட நிறுத்தல, பைபிளை படிக்கிறான். அப்ப தெரியுது, எரேமியாவை கொண்டு சொன்ன 70 ஆண்டுகள் நிறைவேற வரைக்கும் கர்த்தர் இறக்க மாட்டாருன்னு தெரிந்து விட்டார். சத்தமா சொன்னாமே, எரேமியா தீர்க்கதரிசியை கொண்டு அவர் வைத்தார். 70 வருஷம் இஸ்ரவேல் அப்படிதான் இருக்கு. அந்த 70 வருஷம் முடியும் போதுதான் நான் திரும்புவேன் அவர் சொன்ன வார்த்தையை வாசிக்கிறான். அப்ப தெரியுது, கர்த்தர் நிச்சயம் அந்த மாதிரிதான் செய்வார். வேறு டக்குன்னு வாசிக்குமா, பரிசுத்த பவுலுடைய வாழ்க்கையில கப்பல்ல ஏறி ரோமாபுரிக்கு போறோம். சொல்லுங்க, பைபிள் சொல்லுகிறது தென்றல் மெதுவாய் அடித்தது. தயவுசெய்து பாருங்க, சொல்லுங்க, தென்றல் இது சூழ்நிலை பார்த்து கர்த்தருடைய மனுஷன் வெறும் சூழ்நிலை அப்படின்னு நம்ம சிரமப்படுறோம். தென்றல் மெதுவாய் அடித்தது, தென்றல் பார்த்தா சில்லுன்னு தென்றல் மெதுவாய் அடித்தது. ஆனா பவுலோட ஆண்டவர் பேசுகிறார், இப்ப பிரயாணம் போனா பெரிய சேதம் வரும். சொல்லுங்க, இப்ப நீ இந்த கப்பலை கிளப்பினா பெரிய சேதம் வரும். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை வாசிக்கிறோம். இப்ப நீ இந்த கப்பலை கிளப்பி கொண்டு போனீங்கன்னா பெரிய சேதம் வரும், பிராண சேதம் வரும், உயிர் சேதம் வரும், தளவாட சேதம் வரும். தேவ ஆவியானவர் எச்சரிக்கிறார். பவுல் கூப்பிட்டு சொல்கிறார், மனுஷரே இந்த பிரயாணம் இப்ப வேண்டாம். பரிசுத்த ஆவியை பெற்ற பவுல், தேவ வார்த்தையை பெற்ற பவுல் சொல்ற, மனுஷரே இந்த பிரயாணம் இப்ப வேண்டாம், தீமையா முடியும் என்று காண்கிறேன் சொல்கிறார். டக்குன்னு வாசிங்க, தென்றல் மெதுவாய் அடித்தபடினா அதுக்கு முந்தைய அந்த வாசம் டக்குன்னு வாசிங்க, எனக்கு நேரம் இல்லை. 10வது வாசம், 10வது, மனுஷரே இந்த யாத்திரையினாலே சரக்குக்கும் கப்பலுக்கு மாத்திரமல்ல நம்முடைய ஜீவனுக்கும் வருத்தமும் மிகுந்த சேதமும் உண்டாகும் என்று காண்கிறேன் என்று சொல்லி அவர்களை எச்சரித்தான். தயவுசெய்து சொல்லாமே, இப்ப கொடுக்கிற பிரயாணம் வருத்தம், சேதம், பிராண சேதம், இல்ல தளவாட சேதம், பெரிய நஷ்டம், இதெல்லாம் வரும்னு காண்கிறேன். பரிசுத்த ஆவியானவர், மனுஷரே இப்ப இந்த கப்பலை கிளப்பாத. சொல்லுங்க, லேவியா, இப்ப இந்த கப்பலை கிளப்பி கொண்டு போகாத. ஆனா பைபிள் சொல்றது தென்றல் மெதுவாய் அடிக்குது. என்ன அடிக்குது? ரொம்ப முக்கியமான தேவ ரகசியம். நிறைய குடும்பங்கள் ஏன் தெரியுமா மாட்டிக்கொள்ளுது? தேவனை கவனிக்க மாட்டாங்க, தென்றலை கவனிப்பாங்க. ப்ளீஸ் லிசன். பவுல் சொல்லுகிறான், தேவனை கவனிக்கிறான், பரிசுத்த ஆவியை கவனிக்கிறான், ஜெபம் பண்றான், தேவனோடு சொல்லுகிறான், இந்த கப்பலை இப்ப கிளப்பாத, பிராண சேதம் வரும், நஷ்டம் வரும், தளவாட சேதம் வரும், பெரிய துயரம் வரும். சொல்லுவாமே, மனுஷரே இப்ப போகாத, நான் பெரிய சேதம் வரும் என்று காண்கிறேன் சொல்லுவேன். ஆனா பைபிள் சொல்லுது தென்றல் மெதுவாய் அடிக்குது. என்ன அடிக்குது? என்ன அடிக்குது? உங்களை கவுக்குறது தென்றல் தான் அடிக்கும். பார்க்க போனா அப்படி வச்சு இப்படி வாசனை வேற பண்ண பார்க்கும், தூக்கமே வரமாட்டேங்குது. இந்த அளவுக்கு அந்த அளவுக்கு படிப்போம், அந்த அளவுக்கு அந்த அளவுக்கு எந்த அளவுக்கு தான் தெரியும். இன்னும் வந்தவங்க தான் விவரம் தெரியும், தூக்கமே வரமாட்டேங்குது. இல்ல வேலை பாசம் 2 லட்சம் கொடுத்திருந்தா இந்நேரம் நான் போயிருக்கேன். லஞ்சம் கொடுக்கலாம், அதை பத்தி என்ன உங்களுக்கு என்னதான் தெரியுது? கொடுக்க வேண்டியதை கொடுத்துடணும், யாருக்கு தெரியாம கொடுத்தது சாட்சி சொல்லணும். தென்றல் தான் நிறைய பேர் பாவியாக்குது. சொல்லுவாமே, தென்றல் அப்படி சின்ன அடிக்குது. பவுல் சொன்னது எடுபடல, பவுல் சொன்னது எடுபடல. இப்ப சொல்லுவாமே, அதனாலதான் மனுஷன் முகத்தை பார்க்கிறான். பைபிள் சொல்கிறது, பவுல் சொல்லதை விட கப்பல்ல கேப்டன் சொல்றதுதான் முதலாளி நம்புகிறார். சீக்கிரம் வாசிங்க. நூற்றுக்கதிபதி பவுலினால் சொல்லப்பட்டதை பார்க்கிலும் மாலுமியையும் கப்பல் எஜமானையும் அதிகமாய் நம்பினான். இது ஒரு பெரிய எச்சரிக்கையின் செய்தி. அவனுடைய பிள்ளைகள் கவனிக்கும் எச்சரிக்கையின் செய்தி. பவுல் பரிசுத்த ஆவியை பெற்று கிருபை பெற்று தரிசனம் பெற்று சொல்றான், மனுஷரே வேண்டாங்க. ஆனா நூற்றுக்கதிபதி எல்லாரையும் கொண்டு போகக்கூடிய நூற்றுக்கதிபதி தென்றலை பார்த்து மாலுமிகிட்ட கேட்கிறான், என்ன சார் போலாமா? அது சூப்பரா இருக்கு சார், தென்றல் அடிச்சுக்கிட்டு இருக்கு, அதெல்லாம் நல்லா போயிடலாம். கப்பல் முதலாளி இருக்கிறேன், என்ன சார் இவ்வளவு பேரை கூட்டிட்டு வரேன், அதெல்லாம் போயிடலாம், நம்ம போயிடலாம். இந்த மாதிரி தென்றல் சில்லு அடிக்குது, பாத்தீங்களா? பார்த்தேன். சொல்லாமே, பைபிள் சொல்லுது, கொஞ்ச நேரத்திலே யூரோப்பிலித்தோன் என்ற கொடும் காற்று கப்பலை மோதி. வாசிக்கிறோமா? வாசிங்க. தென்றல் மெதுவாய் அடித்து தாங்கள் போகிற காரியம் கைகூடி வந்ததென்று எண்ணி அவ்விடம் விட்டு பெயர்ந்து
கிரேத்தா தீவுக்கு அருகாமையில ஓடினார்கள். கொஞ்ச நேரத்துக்குள்ளே அதுதான் விஷயம். எவ்வளவு நேரத்துக்குள்ள? கொஞ்ச நேரம்னா கடற்கரை முழங்கால் தூரம் இல்ல, கொண்டு போய் தண்ணியில வச்சு சாக்கிற தூரம் கீழ்ப்படி அவங்க தண்டனை. இல்லைன்னா தளவாடத்தை இறக்குவானா, கோதுமை இறக்குவானா, கப்பல் இருக்கிற கயிறு என்ன இறக்கி அப்படி கொந்தளிக்குது. போக வேண்டிய தூரம் அதான், அங்கிட்டு வர்றதில்லை இங்கிட்டு வர்றதில்லை. பைபிள் சொல்லுவாங்க, முன்னும் பின்னும் நெருக்கி உங்களுடைய கையை என்னையே வைக்கிறீங்க. முன்னும் பின்னும் நெருக்கி சப்ரஸ் பண்ண, இங்கிட்டு நெருக்கி அங்கிட்டு நெருக்கி மேல முச்சு மேலே கை வருது. முன்னும் பின்னும் நெருக்கி உங்க கையை வச்சு அடுத்துக்கிறீங்க. அனுபவப்பட்டு எழுதுகிறான் சங்கீதக்காரன். உங்களுடைய ஆவிக்கு மறைவா நான் எங்க ஓடுவேன் ஆண்டவரே, எங்கிட்டு நான் ஓட முடியும் சொல்லுங்க. கொஞ்ச நேரத்துக்குள்ள யூரோப் நீத்தோரின் கொடும் காற்று கப்பலை மோதியது. வாசிங்க. கப்பல் அதில் அகப்பட்டுக் கொண்டு கப்பல் அதுக்கு அகப்பட்டுக் கொண்டு காற்றுக்கு எதிர்த்து போகாதபடிக்கு காற்றுக்கு எதிர்த்து போகாதபடிக்கு காற்றின் போக்கிலே காற்று எங்கிட்டு அடிக்குதோ அந்த பக்கத்திலே போகப்பட்டோம். கொண்டு போகப்பட்டோம். அப்படி அப்படி இலங்கை எண்ணப்பட்ட ஒரு சிறிய தீவின் ஒடுக்கிலே ஓடுகையில் வெறும் வர்க்கத்தோட படவை வசப்படுத்தினோம். அதில் அவர்கள் தூக்கி எடுத்த பின்பு பல உபாயங்கள் செய்து கப்பலை சுற்றி கட்டி சொய்மண்ணிலே விழுவோம் என்று பயந்து பாய்களை இறக்கி வீரமே கொண்டு போகப்பட்டார். கவனிங்க, அதுல அவங்க பட்ட துன்பத்தை கூட போல இருக்கிறான். துன்பம் மரணத்துக்கு சமீபமா எல்லாம் இறக்குற கோதுமை இறக்கி எல்லாம் கடல்ல கொட்டி உயிரை காப்பாத்துவோமான்னு பாக்குறேன். சொல்லுவாமே இந்த சஞ்சலம் ஏன் வருது? அதனால சொல்லுங்க மனுஷரே, இந்த வார்த்தையை கேட்டு நீங்க இருக்க வேண்டியது 14 நாள் சூரியன் காணும், சந்திரனை காணும். 14 நாள் சூரியன் சந்திரன் நட்சத்திரங்களை இருட்டு மழை கடும் மழை. மனுஷரே, பேச்சை கேட்டு நீங்க இருந்திருந்தீங்கன்னா இந்த கப்பலோட பத்திரமா போயிருக்கும். சொல்லுங்க. ஏன் இந்த சத்தியம் முக்கியமானது? ஆண்டோடைய பிள்ளைகள் தேவனை கவனிக்காதவர்கள். சொல்லுங்க. தேவனை கவனித்து நடக்காதவர்கள். அநேக நேரங்கள்ல ஆண்டவர் ஏன் நீங்க சொல்லலாம், பாச ஏன் பாச நீ தடுக்கல, தயவுசெய்து கவனிங்க. உனக்கு பரிசுத்த ஆவியானவர் காரியத்தை சொல்லணும். அநேக முறை பரிசுத்த ஆவியில பேசுவான், மனச்சாட்சியில பேசுவான், தீர்க்கதரிசிகளை கொண்டு பேசுவான். அந்த சத்தம் உனக்கு உணர்த்தி கொண்டே சொல்லுங்க, துடித்துக் கொண்டே. நீங்கள் எடுக்கிற முடிவுகளுக்கு பின்னால் அது துணிக்கணும். என்னவா இருக்கலாம், ஒரு தொழிலோ ஒரு திருமணமோ ஏதோ ஒரு காரியம், என்னவோ ஒரு காரியம் பரிசுத்த ஆவியானவர் இடைபடுவார். இது செய்யாத சொல்லுங்க, இதுல போகாத, இது உனக்கு வேண்டாம் சொல்லுவார். சொல்லாம விட மாட்டார். கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவார். நடக்க வேண்டிய வழி உனக்கு காட்டுவார். மனுஷன் அதை மீறி தான் போகிறான். மனுஷன் அதை தாண்டி அதை மீறி போகிறான். சொல்லுங்க. அதனாலதான் கர்த்தர் தடுக்கல, அதனாலதான் ஆண்டவர் தடுக்கல. பைபிள் முழுவதும் இந்த சத்தியத்தை நாம் தெரிவித்திருக்கிறது. கர்த்தர் இவனாட்ட எங்க போய் சொல்றாரு? சீக்கிரம் முடியும், சீக்கிரம் சொல்லுங்க. இங்க போனோம். எப்படின்னா புதுக்கோட்டையில சொல்லிட்டார் ஆண்டவர், எனக்கு புதுக்கோட்டை பிடிக்கல பாஸ்டர், எனக்கு பட்டுக்கோட்டை தான் பிடிக்கும். அதனால பஸ் டயர் பஞ்சர் ஆக்குவாரா? அதுக்கு அவசியமே இல்லை. பட்டுக்கோட்டைக்கு போன தான் தெரியும் உனக்குள்ள வேட்டு. நீ கீழ்ப்படியாம தண்டனை பட்டுக்கோட்டைக்கு போன பிறகு தொடங்க தம்பி. தெளிவோடு சொல்றாரு, மகனே நினிவேக்கு போ, எழுந்து நினிவேக்கு போ, மகா நகரமாகி நினிவேக்கு போ. என்ன செய்யணும் ஆண்டவரே? இன்னும் 40 நாள் தான் அது கவிழ்க்கப்பட்டு போகும். பிரசங்கி உடைய பாவம் என்னை வந்து எட்டுது, அக்கிரமம் நீ வந்து எட்டுது. சொல்லாமே. ஆனால் பைபிள் சொல்கிறது, இவன் நினிவேக்கு போறதுக்கு பிறகு பாக்கி தர்சீசுக்கு போய் பிரிட்டனுக்கு போறதுக்கு கப்பல் ஏறி அங்க டிக்கெட் வாங்கி அங்க படுத்து. கப்பல்ல டிக்கெட் கிடைக்குது, கப்பல்ல நல்ல சீட்டு கிடைக்குது. இதை வச்சு நீ போற பாத ஆசீர்வாதம் தேவனுக்கு புரிய நினைக்காத. அதான் முக்கியம். கப்பல்ல டிக்கெட் கிடைக்கும், கப்பல்ல நல்ல சீட் எல்லாம் கிடைக்கும், தூங்குற அளவுக்கு நல்ல தூக்கமும் வரும். சொல்லுங்க. கொஞ்ச தூரம் சமுத்திரத்தின் நடு மையத்துக்கு போன பிறகு கொந்தளிக்க. இதுதான் வாழ்க்கையில மனிதர்கள் பாவம் செய்த பின்பு மாட்டிக்கிட்டு கடைசி வரைக்கும் முடிக்கிறார். துணிஞ்சு தெரிஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்கா எல்லாம் நல்லா இருக்குன்னு போய் மாட்டின பிறகு ஆண்டவர் தன்னுடைய நியாய தீர்ப்பின் பிறம்பை தொடங்குகிறார். கப்பல் பத்திரமா சமுத்திரத்துக்குள்ள போன பிறகு கொந்தளிப்பு வரவிடுதான். பெரும் காற்றை வரவிட்டான், கொந்தளிப்பு. எப்படியாச்சும் பார்த்துக்கணும், எப்படியாச்சும் பத்திரமா போகணும் பாக்குறேன். எங்க ஆண்டவருக்கு எங்க வீழ்ச்சி போறது? அவர் ரொம்ப பயந்து நடுங்கிறாங்க. கடைசியில யார் நிமித்தப்பா இது வந்தது? சொல்லுங்க. யாராவது வந்தது? சீட்டு போடுங்கப்பா. சீட்டு போட்டா கீழே தூங்குறவன் பேர்ல விழுது, எவனாங்கிற பேர்ல விழுது. கரெக்டா நடந்துறாங்க. சொல்லுங்க. கைப்படியா கோரப்படியா அப்படியா? நீ யாரு? எந்த தேசத்தான்? எந்த ஜாதியா? என்ன பண்ற? நீ எதுக்கு வந்த? எங்க போற? எங்க இருந்து வர்ற? நான் தெளிவா சொல்றேன். வானத்தையும் பூமியை படைத்த கர்த்தருக்கு பயபக்தி உள்ளவன். வானத்தையும் பூமியை சமுத்திரத்தை உண்டாக்கின கர்த்தருக்கு நான் பயபக்தி உள்ளவன். அப்ப ஏன்னா உன் பேர்ல சீட்டு விடுது? நான் ஒரு அடங்காம பிரச்சனை தான். ஜெபம் பண்ணுவேன், பாட்டு பாடுவேன், கோயிலுக்கு போவேன். ஆனா ஏன் இஷ்டப்படிதான் போவேன். ஏசுநாதர் சொன்னா கேட்க மாட்டேன். பாட்டு பாடுவேன், ஜெபம் பண்ணுவேன், பைபிள் வாசிப்பேன், கோயிலுக்குலாம் போயிட்டு வருவேன், பயபக்தியோட போவேன். ஆனா அவர் சொல்றதை மட்டும் தான் கேட்க மாட்டேன். உன்னை என்ன சொன்னாரு? நினிவே இடத்துக்கு போக சொன்னார். நீ ஏன் போகல? எனக்கு பிடிக்கல. நான் கப்பல் சீட்டு வாங்கி பிரிட்டனுக்கு போயிட்டு இருக்கிறேன். சொல்லுங்க.